Hi students, இன்னைக்கு நம்ம class 11 mathsல exercise 1.1ல 4th sumல balance இருக்கிற மீதி 3 subdivisions பார்ப்போம். 4th subdivision பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வீடியோல 3 subdivision sums பார்த்தோம். இப்போ இந்த sumல இந்த வீடியோல 4th subdivisionல இருந்து 6th வரைக்கும் பார்ப்போம். ஓகேவா? C minus B minus A is equal to C intersection A union C intersection B dash. B dash means B complement. So இதுக்கு மட்டும் நம்ம வந்து யூனிவர்சல் செட்னு ஒன்று எடுக்கணும். ஓகேவா? யூனியன் செட். நம்ம இதுக்கு முன்னாடி A B C மட்டும் தான் எடுத்து காம்ப்ளிமெண்ட் இருக்கிறதால யூனிவர்சல் செட்ன்றது ஒன்றையும் எடுக்க போறோம் நம்ம. இது நான் A வந்து அதே தான் எடுத்துக்கிறேன். A is equal to 1 3, B is equal to 3 5 and C is equal to 5 7. ஓகேவா? இப்போ நான் இதில் வந்து யூனிவர்சல் செட்டுன்னு ஒன்று எடுக்கிறேன். யூனிவர்சல் செட்டுன்னு எடுக்கும்போது 1 3 5 7 எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தான் எடுத்துக்கிறோம். யூனிவர்சல் செட்டு நம்ம எது வேணால் எடுக்கலாம். பட் நமக்கு கால்குலேஷன் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக கம்மியாகவே எடுத்துக்குவோம். 1 3 5 7 எடுத்துருக்கிறேன் நான். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்குவோம். LHS C minus B minus A. ஓகேவா? C minus B minus A. இப்போ bracket குள்ள இருக்கிறது ஃபர்ஸ்ட் பண்ணும்போது B minus A பண்ணணும் இல்லையா? B minus A is equal to B 3 5 minus A. A என்னும்போது 1 3. இப்போ மைனஸ்ன்னு பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதையெல்லாம் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற எலிமெண்ட்ஸ் பில வேற என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதணும். புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏல 1 3 இருக்கு இல்லையா, இந்த 1 3 இந்த பில இருந்ததுன்னா விட்டுடணும். விட்டுட்டு இதுல இல்லாத எலிமெண்ட்ஸ் எது இருக்கோ அது மட்டும் தான் எழுதணும். இங்க இந்த பக்கம் இருக்கிறத கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த RHS ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற வேல்யூ என்ன இருக்கோ அந்த செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை விட்டுட்டு இந்த செட்ல பி செட்ல இருக்கிற எலிமெண்ட்டை மட்டும் எழுதணும். இப்போ இங்க ஏல வந்து 1 3 இருக்கு இல்லையா, அப்ப இங்க என்னென்ன இருக்கு, 1 இல்ல 3 இருக்கு. சோ 3ய விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்கு, இங்க 5 இருக்கு. சோ அதை மட்டும் எழுத போறேன் நானு. 5 B minus A. இப்ப C minus B minus A பண்ண போறோம். அதே மாதிரி தான் C கோட வேல்யூ, C ஓட செட்டு 5 7 and B minus A நம்ம என்ன பண்ணிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம் 5னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த B minus Aல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு Cல வேற என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ, இதுல இல்லாத எலிமெண்ட் வேற என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதணும். இப்போ 5 இருக்கு இல்லையா B minus Aல, அப்ப இதுல இந்த 5 விட்டுட்டு 7 மட்டும் எழுத போறோம் நம்ம. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். LHS இது இல்லையா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது RHS பார்ப்போம். RHSல என்ன கொடுத்திருக்காங்க, C intersection A union C intersection A union C intersection B dash. C intersection B dash. ஓகேவா? ஃபர்ஸ்ட் C intersection A பார்த்துக்குவோம். C intersection A பார்க்கும்போது C ஓட செட்ஸ் 5 7 இன்டர்செக்ஷன் A ஓட செட்டு 1 3. இப்போ இதுல இன்டர்செக்ஷன்னா காமனா இருக்கிற டேர்ம்ஸ்னு சொன்னேன். காமனா இதுல எதுவுமே இல்ல. காமனா இல்லன்னா அப்போ நல் செட் வந்துடும் நமக்கு. அப்போ C intersection A is equal to நல் செட். எதுவுமே இல்ல. அடுத்தது C intersection B complement. C intersection B complement. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம B complement கண்டுபிடிச்சுக்கோ. B என்னென்ன வேல்யூஸ் இருக்கு பாருங்க. B வந்து 3 and 5. B 3 and 5 இருக்கு இல்லையா, யூனிவர்சல் செட்ல 1 3 5 7 இருக்கு. சோ அப்ப B காம்ப்ளிமெண்ட் என்ன வரும், இங்க B காம்ப்ளிமெண்ட் இங்கே போட்டுறேன் நானு. B காம்ப்ளிமெண்ட் B dash is equal to இந்த B ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு பேலன்ஸ் என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ, யூனிவர்சல் செட்ல வேற என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ அது மட்டும் தான் B காம்ப்ளிமெண்ட்ல வரும். அப்ப இங்க 3 5 இருக்கு. அந்த 3 5 விட்டுட்டு 1 7 மட்டும் எழுதுவோம் நம்ம. அதுதான் B காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? இப்போ C intersection B complement எழுத போறோம். C ஓட செட்ஸ் என்னது, 5 7. intersection B complement என்ன வந்திருக்கு நமக்கு, 1 7 வந்திருக்கு.
1,7. ஸோ இது ரெண்டுத்துல காமனாக என்ன இருக்கு? இன்டர்செக்ஷன் என்னும்போது காமன் டேர்ம்ஸ் எழுதணும் இல்லையா, காமன் எலிமெண்ட்ஸ். ஸோ 7 காமனாக இருக்கு. அப்போ அதை எழுதிடுவோம் நம்ம. ஸோ 7. இப்போ சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் பண்ணணும். இப்போ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும் இல்லையா. சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். சி இன்டர்செக்ஷன் ஏ என்ன வந்திருக்கு நமக்கு? நல் செட் யூனியன் 7. ரெண்டுத்தையும் சேர்த்தா 7 தான் வரும் நமக்கு. நல் செட்ன்றது எதுவுமே இல்லை இல்லையா. ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லையும் 7 தான் வந்திருக்கு. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனும் 7 தான் வந்திருக்கு. ஓகே. ஸோ ஃப்ரம் 1 and 2 we proved LHS is equal to RHS. Okay students, அடுத்தது 5th subdivision sum பார்ப்போம். 5th subdivision B minus A intersection C is equal to B intersection C minus A is equal to B intersection C minus A. மூணு இது கொடுத்துருக்குறாங்க இங்க. ஸோ நம்ம இதை ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு எடுத்துக்குவோம். எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு இது பண்ண முடியாது, அதனால ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு எடுத்துக்குவோம். மூணும் ஈக்குவலாக வருதான்னு பார்த்துக்குவோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் B minus A intersection C. ஸோ B minus A பண்ணுங்க ஃபர்ஸ்ட். B minus A is equal to B ஓட செட்ஸ் சாரி 3 3 5 B ஓட செட்டு மைனஸ் A ஓட செட்டு 1 3. இப்போ மைனஸ்னா என்ன சொன்னேன் நான்? ஏல இருக்கிறத விட்டுட்டு பேலன்ஸ் பியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதணும்னு சொன்னேன். இப்போ அப்போ 1ம் 3ம் இருக்கு. அப்போ இந்த 3யை விட்டுட்டோம்னா நமக்கு 5 மட்டும் வரும். B minus A. அடுத்தது B minus A intersection C. B minus A என்ன வந்திருக்கு? 5ன்னு வந்திருக்கு நமக்கு. இன்டர்செக்ஷன் C. C என்னும்போது 5,7. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன்னா காமனாக என்ன டேர்ம் இருக்கு பாருங்க? 5 தான் இருக்கு. ஸோ 5. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். அடுத்தது செகண்ட் என்ன இருக்கு? B இன்டர்செக்ஷன் C மைனஸ் ஏன்னு இருக்கு. B இன்டர்செக்ஷன் C மைனஸ் A. பிராக்கெட் குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணிடுவோம். B இன்டர்செக்ஷன் C is equal to B ஓட செட்டு 3,5 இன்டர்செக்ஷன் C ஓட செட்டு 5,7. ஸோ இன்டர்செக்ஷன் என்பது காமன் எலிமெண்ட் இங்க 5 இருக்கு. இப்போ B இன்டர்செக்ஷன் C வந்து 5. அடுத்தது B இன்டர்செக்ஷன் C மைனஸ் A பண்ணணும். B இன்டர்செக்ஷன் C என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் A வந்து 1,3. இப்போ ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஏதாவது பில இந்த B இன்டர்செக்ஷன் Cல இருந்ததுன்னா அதை விட்டுட்டு பேலன்ஸ் தான் எழுத போறோம். ஏல வந்து 1,3 இருக்கு. B இன்டர்செக்ஷன் Cல அது மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ 5 மட்டும் எழுதுறோம் நம்ம இங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது தேர்ட் பார்ப்போம். தேர்ட் வந்து B இன்டர்செக்ஷன் C மைனஸ் A இருக்கு. B intersection C minus A. So bracket குள்ள இருக்கதா ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். C minus A பண்ணுவோம். C ஓட செட்டு 5 7 மைனஸ் A ஓட செட்டு 1 3. மைனஸ் போது இந்த டேர்ம்ல இருக்கிற இந்த செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை எழுத போறோம். 1 3 இருக்கு, அது இங்க இல்லவே இல்லை. ஸோ இந்த 5 7 ரெண்டுத்தையும் அப்படியே எழுத போறோம் நம்ம. இப்போ B intersection C minus A பண்ணணும் இல்லையா? B intersection C minus A. B ஓட செட்டு 3 5 C minus A ஓடது 5 7. ஸோ இன்டர்செக்ஷன் என்பது காமன் டேர்ம்ஸ் எழுதணும்.
காமனாக இங்கே என்ன இருக்குது 5 இருக்குது. ஓகேவா? அப்போ 5. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ பாருங்க 1 2 3 என்ன வந்திருக்குன்னு பாருங்க. 1 5 வந்திருக்கு, 2 5 வந்திருக்கு, 3 5 வந்திருக்கு. ஸோ எல்லாமே ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரம் 1 2 and 3 1 2 and 3 we proved. என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே எழுதிருங்க. b minus a சம் அப்படியே எடுத்து எழுதிருங்க. b minus a intersection c is equal to b intersection c minus a is equal to b intersection c minus a. okay, proved. அடுத்தது 6th subdivision பார்ப்போம். Sixth subdivision, last sum. B minus A union C is equal to B union C is equal to A minus C proof பண்ணனும். First LHS எடுப்போம். B minus A union C. இப்போ B minus A கண்டுபிடிப்போம். bracket குள்ள இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிப்போம். first B minus A னா B ஓட செட் 3 5 மைனஸ் ஏவோட செட்டு 1 3. இப்போ மைனஸ் ஏன்னு இருக்கு இல்லையா, அப்போ இந்த ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸை விட்டுட்டு பியில் பேலன்ஸ் இருக்கிற எலிமெண்ட்டை எழுதணும். 3 இருக்கு, அதனால 3 விட்டுட்டு 5 மட்டும் எடுப்புறோம். பி மைனஸ் ஏ. அடுத்தது பி மைனஸ் ஏ யூனியன் சி. பி மைனஸ் ஏ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 5 யூனியன் சி. சின்னும் போது 5 7. இப்போ யூனியன்னா சேர்த்து எழுதணும் இல்லையா, இந்த செட்டில் இருக்க இந்த செட்டில் இருக்கிறது சேர்த்து எழுதணும். அப்போ 5 7. 5 2 டைம்லாம் எழுத வேண்டாம். ஓகே, இப்போ LHS நம்ம எடுத்தாச்சு. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க. அடுத்தது RHS பார்ப்போம். RHS B யூனியன் C மைனஸ் A மைனஸ் C. RHSல என்ன இருக்கு, B யூனியன் C மைனஸ் A மைனஸ் C இருக்கு. ஃபர்ஸ்ட் A minus C கண்டுபிடிச்சிடுவோம். ஓகேவா? A minus C. A minus C இப்போ போட்டிங்கன்னா A ஓட செட்டு 1 3 மைனஸ் C ஓட செட்டு 5 7. ஸோ இந்த வேல்யூவை விட்டுட்டு இந்த எலிமெண்ட்ஸை விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை இங்கே எழுத போகிறோம் இல்லையா, அப்போ 1 3 தான் வரும். ஏன்னா 5 7 இங்க ஏல இல்லவே இல்லை, அதனால 1 3. அடுத்தது A மைனஸ் சி பண்ணிட்டோம். B யூனியன் சி பண்ணிப்போம். B யூனியன் சி. B யூனியன் சினா B ஓட செட்டு 3 5 யூனியன் 5 7. ஓகேவா? யூனியன் என்னும்போது சேர்த்து எழுத போறோம் நம்ம. அப்போ 3 5 7 வரும். இப்போ அடுத்தது B யூனியன் சி மைனஸ் B union C minus A minus C. B union C minus A minus C. B union C என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3 5 7 minus A minus C. A minus C என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 3. ஸோ இந்த 1 3 விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுத போறீங்க. அப்போ 5 7. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு பாருங்க, 5 7. செகண்ட் ஈக்குவேஷனும் 5 7. ஸோ ஃப்ரம் 1 and 2 we prove LHS is equal to RHS. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த சம்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. 6 சப்டிவிஷன் சம்ஸும் முடிஞ்சிச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.